Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம ஹீப்போட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஹீப்லேயே வந்து நம்ம மின் ஹீப் இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மின் ஹீப் அப்படிங்கிற மெயின் கிளாஸில் வந்து நமக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் மெயினாக தேவைப்படுது, அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுது அதை மட்டும் ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஹீப் வந்து அரே வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அரே வந்து நம்ம டைரெக்டாக அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாமல் லிஸ்ட் அரே லிஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஜாவாவில் கலெக்ஷன்ஸில். ஸோ அந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அதோட வீடியோ வந்து இந்த வீடியோஸ்க்கெல்லாம் அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். பட் ஸ்டில் இப்போதைக்கு அது அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதோட சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் த டைப் இன்டீஜர், நம்ம இங்கே இன்டீஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். மின் ஹீப் ஈக்குவல் இல்லைனா ஹீப் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். லிஸ்ட்டில் வந்து நம்ம அரே லிஸ்ட்டு தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அரே லிஸ்ட் ஆஃப் அகெயின் தட் சேம். இங்கே இன்டீஜர் ஸ்பெசிஃபை பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இங்கே வந்து டைப் வந்து எப்போவுமே ஆங்குலர் பிரேசஸில் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்மளோட சி பிரேசஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படுது. ஸோ பப்ளிக் மின் ஹீப். இதில் எதுக்குன்னா அரேயை வந்து ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அரேவை ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரேவை இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணணும். அதுக்கு பேராமீட்டர்ஸில் நம்ம அரேவை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் த டைப் இன்டீஜர், அதோட நேம் வந்து ஏதாச்சும் வச்சுக்கலாம், ஏ இல்லைனா அரே. ஓகே, ஸோ இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படுது. ஓகே, இது போக நமக்கு சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கொடுக்கல. ஏன்னா டைரெக்டாக வந்து நம்ம பேராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறோம். ஸோ நான் பேராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்து வைப்போம். அது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுக்கு ஆப்வியஸாக வந்து கால் ஆகும். மின் ஹீப் அப்படின்ட்டு ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் வந்து இங்கே நம்ம கால் பண்ண போகிற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது அரே வந்து ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹீப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பப்ளிக் வாய்ட் பில்ட் ஹீப். பில்ட் ஹீப்னு சொல்லுவாங்க, ஹீப்பிஃபைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீப்பிஃபை இன் த சென்ஸ் இஃப் சப்போஸ் ஏதாச்சும் டெலீட் ஆகிடுச்சு, வேல்யூஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஹீப்பில் எப்போவுமே வந்து மின் ஹீப்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ டாப்பில் இருக்கும், போக போக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த ஆர்டரில் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம அதை ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ அந்த ஹீப்பிஃபை ஃபங்க்ஷன் இல்லைன்னா பில்ட் ஹீப் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிரும். ஹீப்போட எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அது கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன். இதுலேயும் அகெயின் வந்து நம்ம இது அதாவது அரேவை பாஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பில்டு ஹீப்பில் வந்து நம்ம பில்டு ஹீப்லேயும் கன்ஸ்ட்ரக்ட் அதாவது இன்சர்ட் ஃபங்க்ஷன்லேயும் டெலீட் ஃபங்க்ஷன்லேயும் எல்லாம் வந்து மெயினான ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுவோம், ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டுமே வந்து ஹீப்பிஃபை பண்ணுறதுக்கான மெயினான ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் தான் நம்ம ஹீப்போட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ண போகிறோம், கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம். ஸோ மெயினாக இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் தான் ஹீப்லேயே வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ திஸ் கிரியேட்ஸ் த ஹீப், இல்லைன்னா திஸ் ஹீப்பிஃபைஸ் த ஹீப், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹீப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து இதை ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம இதுக்குள்ளேயே கால் பண்ணிவிட்டு முடிச்சிடுவோம், நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு இதை எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஸோ இங்கேயே வந்து ப்ரைவேட்டாக கொடுத்துடலாம். ப்ரைவேட் வாய்ட் ஷிஃப்ட் டவுன். இதில் வந்து ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் அப்பில் வந்து நம்ம இண்டெக்ஸ் தான் பாஸ் பண்ணுவோம். அதாவது எந்த பர்டிகுலர் வேல்யூவை ஷிஃப்ட் டவுன் பண்ணணுமோ அந்த வேல்யூவோட அரே இண்டெக்ஸு கொடுப்போம். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அகெயின் ஷிஃப்ட் டவுன். நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன். ஸோ பப்ளிக் வாய்ட் இன்சர்ட் ஆஃப் வேல்யூ கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன். ரிமூவ் இல்லைன்னா டெலிட். பப்ளிக் வாய்ட் delete of
இதுக்கு பேராமீட்டர்ஸ் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், ஹீப்பில் வந்து டெலிஷன் எப்போவுமே டாப்பில் இருந்து தான் நடக்கும். நம்ம டாப் இன் த சென்ஸ் த ரூட் வேல்யூலேருந்து தான் டெலிஷன் நடக்கும். ஒரு ரூட் இப்போ ஒரு டெலிட் ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி கால் பண்ணிட்டோம் அப்படின்னா ரூட் டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஹீப் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதை மறுபடியும் ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணும். அந்த மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து display function. So public void display. அடுத்தது வந்து main function. Public static void main. delete functionல வந்து நம்ம peek function கால் பண்ணுவோம். peek function எதுக்குன்னா ரூட் நோட வந்து ரூட்டோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். நம்ம இந்த பீக் வந்து நம்ம இங்கே ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் டாப் வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எதுக்கு அது பண்ணுறேன்னா நம்ம இங்கே வந்து ரூட் வேல்யூ தான் டெலீட் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் டெலீட் ஆகும். ஸோ அந்த வேல்யூவை இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எந்த வேல்யூ டெலீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ, இல்லை ரூட் வேல்யூ சப்போஸ் நமக்கு எங்கேயாச்சும் இப்போ மெயின் ஃபங்க்ஷன்லேயே ரூட் வேல்யூ தெரியணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். ஸோ அது வந்து பப்ளிக் வாய்ட் இல்லை இன்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ டோட்டலி நம்ம இப்போ என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கோம்னா 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஒன்று எம்டி கன்ஸ்ட்ரக்டர், இப்போ நான் பேராமெட்ரைஸ்டு, இன்னொன்று வந்து பேராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்குன்னா இங்கே கொடுக்குற இங்கே பாஸ் பண்ணுற அரேவை வந்து ஹீப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ஹீப்போட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதை ஒரு கம்ப்ளீட் ஹீப்பாக வந்து பில்டு பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்குள்ளே எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம் அப்படின்னா பில்ட் ஹீப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். பில்ட் ஹீப்பில் அகெயின் நம்ம அரேவை பாஸ் பண்ணிவிட்டு இங்கே கால் பண்ணுறப்ப இந்த அரேவை அகெயின் இங்கே பாஸ் பண்ணிவிட்டு அதில் சில ப்ராசஸ் பண்ணுவோம். அதில் தான் வந்து இந்த ஷிஃப்ட் டவுன் எல்லாம் கால் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஷிஃப்ட் அப் வரும். 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஷிஃப்ட் டவுன் அண்ட் ஷிஃப்ட் அப். இது வந்து இன்சர்ஷன், டெலிஷன், ஹீப்பிஃபை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீப்போட கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற 2 மெயினான ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இது ரெண்டுமே ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏ அப்படின்னா இது வந்து இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் கால் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இதில் ரெண்டுலேயும் வந்து இண்டெக்ஸ் தான் பாஸ் பண்ணுவோம், வேல்யூஸ் பாஸ் பண்ண மாட்டோம் பேராமீட்டர்ஸாக. அப்புறம் இன்சர்ட் ஃபங்க்ஷனில் வேல்யூ பாஸ் பண்ணுவோம். பீக் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம ரூட் நோடை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக டெலீட் ஃபங்க்ஷன் இருக்குது, டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போது நம்ம ஹீப்போட வீடியோவில் பார்த்துருக்கோம் பேரண்ட் நோடு, லெஃப்ட் சைல்டு, ரைட் சைல்டு இதை 3மே ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நமக்கு 3 ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணுறது மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ப்ரைவேட் இன்ட் தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ பேரண்ட் ஆஃப் இன்ட் ஐ. இன்ட் ஐங்கிறது நம்ம எந்த நோடோட பேரண்ட்டை சர்ச் பண்ணுறோமோ அந்த நோடோட பர்டிகுலர் இண்டெக்ஸ் தான் ஐ. ஸோ அந்த நோடோட பேரண்ட் அப்படின்னா பேரண்ட் ஆஃப் இன்ட் ஐ அப்படின்னு கொடுக்குறோம். இதில் வந்து ரிட்டர்ன் I - 1 divided by 2. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரைவேட் int left, அதுக்கும் again int I, return 2 into I plus 1. இது வந்து left child return பண்ணும். next private int right int I, return 2 into I plus 2. இது வந்து right child return பண்ணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளோட பேசிக்கான ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இப்போதைக்கு அவ்வளோதான். இனி வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து மின் ஹீப் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டரில் பில்ட் ஹீப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ பில்ட் ஹீப் ஆஃப் இங்கே இருக்கிற இந்த அரேவை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். பேசிக்கலி ஹீப் எப்படி பில்ட் பண்ணுவோம் அப்படின்னா எண்டிலேருந்து நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது லாஸ்ட்ல இருந்து தான் நம்ம டாப்புக்கு பில்ட் பண்ணிகிட்டே வருவோம். லெஃப்ட் டு ரைட்டு செக் பண்ணி அதோட பேரண்ட்டுக்கு போய் மறுபடியும் அதாவது நம்ம பேரண்ட் வச்சு தான் பில்ட் ஹீப்பு செக் பண்ணிகிட்டே வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஹீப் இஸ் ஈக்குவல் டு அரே அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் அரே லிஸ்ட்டில் வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கிற அரே ஸ்டோர் ஆகிடும். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் அரே லிஸ்ட்டு தான். ஆனால் இங்கே ஹீப் அப்படிங்கிற அரே லிஸ்ட்டில் நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கிற அரேவை ஸ்டோர் பண்ணுறோம், ஒரு காப்பி எடுத்து வைக்கிறோம்.
நெக்ஸ்ட் ஃபார் லூப்ல வந்து int I is equal to நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்ல இருந்துனா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ பேரண்ட் ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட்டோட பேரண்ட்டை நம்ம செக் பண்ணிக்கணும். heap dot size -1 I greater than or equal to 0 I minus. இங்க என்ன பண்றோம், ஷிஃப்ட் டவுன் பண்றோம். ஸோ இந்த பில்ட் ஹீப் ஃபங்க்ஷனில் நம்ம அரேவை பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த அரே வந்து ஹீப்பில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இஃப் சப்போஸ் அரேல வந்து இருக்கிற எலிமெண்ட்ஸ் 5, 2 and 10 இந்த மாதிரி 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது இதை நம்ம மின் ஹீப் அப்படின்னு பண்ணுறதுனால இது எப்படி வரணும் அப்படின்னா 2க்கு கீழே 5 and then 10 இப்படி வரணும். ஸோ இந்த பர்டிகுலர் அரேவை வந்து நம்ம ஹீப் அப்படிங்கிற அரே லிஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ I is equal to parent of heap dot size -1. அப்போ இங்கே வந்து 0, 1, 2. ஓகே, heap dot size -1னா இதோட சைஸ் வந்து 3 minus 1 அப்படிங்கிறப்ப 2. ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். I is equal to 2 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு I greater than or equal to 0 செக் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணிகிட்டே போவோம். இது இப் சப்போஸ் I is equal to 2 அப்படிங்கிறப்போ ஷிஃப்ட் டவுன் ஆஃப் I பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஷிஃப்ட் டவுன் ஆஃப் 2. ஷிஃப்ட் டவுன் ஆஃப் 2ல என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா வெதர் இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த பொசிஷனுக்கு கரெக்டானதா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸ்லி அது ஓகே தான். ஸோ அது நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஷிஃப்ட் டவுன்லேருந்து வெளியே வந்துடுவோம். நெக்ஸ்ட் வந்து I மைனஸ் பண்ணுறப்போ I வந்து 1க்கு வந்துடும். 1ல் செக் பண்ணுறப்போ 2 வந்து 5 விட சின்ன வேல்யூ. ஸோ அது வந்து முன்னாடி போகணும். நம்ம ஸ்வாப் பண்ணிக்கணும். 5ஐயும் 2ஐயும் ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 2 வந்துடும், இங்கே 5 வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஷிஃப்ட் டவுன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது பண்ணிவிட்டு இப்போ 2, 5 அப்படின்னு ஆயிரும். அகெயின் I மைனஸ் பண்ணுறப்போ 0க்கு வந்துடும். 0 இஸ் ரூட் வேல்யூ, அது பிரச்சனை இல்லை. ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து பில்ட் ஹீப் ஃபங்க்ஷன்லையோ இல்லை ஹீப்பிஃபை ஃபங்க்ஷன்லையோ நம்ம பண்ணுறோம். ஷிஃப்ட் டவுன் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இஃப் சப்போஸ் நமக்கு இங்கே இன்னும் 2 வேல்யூஸ் இருக்குது, 15 and 35 இப்படி 2 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு அரே இருக்குது அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டம் மோஸ்ட் பேரண்ட் எடுப்பேன். பாட்டம் மோஸ்ட் பேரண்ட் அப்படின்னா இது லாஸ்ட் பேரண்ட். இதுதான், இது வந்து பேரண்ட் கிடையாது, இது லாஸ்ட், இந்த லெவலில் இருக்கிற லாஸ்ட் நோடு. அதுக்கு அடுத்ததும் நிறைய நோட்ஸ் இருக்குது. ஸோ அதை லாஸ்ட் நோடுன்னு கன்சிடர் பண்ண முடியாது. லாஸ்ட் பேரண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே வந்து 2 பேரண்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்று 2, இன்னொன்று வந்து 5. ஸோ அதுலேயே லாஸ்ட் பேரண்ட் 5 எடுத்துக்கிறோம். இதை வந்து அதுக்கு கீழே இருக்கிற சில்ட்ரன் வச்சு கம்பேர் பண்ணுறோம். ஸோ 5 வந்து 15 and 35 கூட கம்பேர் பண்ணிவிட்டு இஃப் சப்போஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஹீப்போட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நம்ம ஸ்வாப் பண்ணிடுவோம். ஓகே, இது இப்போ இந்த லெவல் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரூட் எடுப்போம். இந்த ரூட் எடுத்துட்டு இதோட 2 சில்ட்ரன் வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஸோ இங்கே பேசிக்கலி என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரண்ட்ஸை வந்து எல்லா பேரண்ட்ஸையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோட சில்ட்ரன் வச்சு. ஸோ பேரண்ட்டை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டா போதும். அதுதான் வந்து பேரண்ட் ஆஃப் ஹீப் டாட் சைஸ் -1 அப்படிங்கிற இதை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஓகே, இப்போது பில்ட் ஹீப் ஃபங்க்ஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இங்கே ஷிஃப்ட் டவுன் இன்னும் டிஃபைன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் டவுனில் வந்து நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணணும். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஹீப் டாட் சைஸ் -. ஸோ நமக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் இண்டெக்ஸை லெஃப்ட் இண்டெக்ஸ், ரைட் இண்டெக்ஸ், அப்புறம் இங்கே வந்து நம்ம கொடுக்கறது இப்போ இருக்கிற இண்டெக்ஸ். ஸோ அதை கரண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். கன்ஃபியூஷன் வேண்டாம், நிறைய இண்டெக்ஸ் எடுப்போம். கரண்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஷிஃப்ட் அப்புக்கும் கரண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்தாச்சு. அடுத்தது லெஃப்ட் இண்டெக்ஸ் எடுக்கணும். இன்ட் லெஃப்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்டிங் இண்டெக்ஸ். அதாவது இஃப் சப்போஸ் அந்த கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகலை, மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு எலிமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஸ்வாப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஷிஃப்டிங் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த வேரியபிள் ஷிஃப்டிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரைட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட் ரைட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ். ஓகே,
இப்போது இதுக்கு ஆக்சுவலி ஒரு while loop யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம மூவ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ ரைட் இண்டெக்ஸும் ஷிஃப்டிங் இண்டெக்ஸும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஒரு while loop யூஸ் பண்ணிவிட்டு left index is less than or equal to last index. இதை ரெண்டையும் வந்து while loop குள்ள போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம ஷிஃப்டிங் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா if right index is less than or equal to last index அப்படின்னா ரைட் இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் விட சின்னதாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடியே ரைட் இண்டெக்ஸ் இருக்குது. ரைட் இண்டெக்ஸ் வந்து கடைசி எலிமெண்ட் கிடையாது, ரைட் இண்டெக்ஸ்க்கு அப்புறமும் வேறு எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஹீப் டாட் கெட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது நம்ம இந்த பர்டிகுலர் அரே லிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக ஆட் ஃபங்க்ஷன், கெட் ஃபங்க்ஷன் இது ஒன்று ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக கால் பண்ணாலே போதும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக இண்டெக்ஸ் கொடுத்து நம்ம கெட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அரே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஏ ஆஃப் ரைட் இண்டெக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஏ ஆஃப் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்போம். ஸோ இங்கே கலெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மீனிங் இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸே நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அதுதான் சிம்பிள். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வேல்யூ ஞாபகம் வச்சு எடுத்துக்க வேண்டாம், நம்ம டைரெக்டாக கெட் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட் ஆஃப் ரைட் இண்டெக்ஸ், அதாவது ரைட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ இஸ் லெஸ் தேன் ஹீப் டாட் கெட் ஆஃப் லெஃப்ட் இண்டெக்ஸ். ஸோ ரைட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ ஷுட் பி லெஸ் தேன் லெஃப்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ. இஃப் தட் இஸ் ட்ரூ அப்போது ஷிஃப்டிங் இண்டெக்ஸை அதை ஸ்டோர் பண்ணோம். ஷிஃப்டிங் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ரைட் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ இது இல்லை அப்படின்னா எல் ஷிஃப்டிங் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் இண்டெக்ஸ். ஸ்வாப் பண்ணணும். இந்த ஷிஃப்டிங் இண்டெக்ஸ் வச்சு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ஸ்வாப் பண்ணணும். ஸோ கண்டிஷன் என்னென்னா இஃப் ஹீப் டாட் கெட் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ் இஸ் greater than heap dot get of shifting index. அப்படின்னா நம்ம ஸ்வாப் பண்ணும். ஸோ int temp is equal to heap of ஓகே, நம்ம இங்கே அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிக்க வேண்டாம். டெம்பரரி வேரியபிளாக யூஸ் பண்ணி நமக்கு கலெக்ஷன்ஸ்லேயே ஒரு ஸ்வாப் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் கலெக்ஷன்ஸுங்கிற கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் ஸ்வாப் ஆஃப் ஆல் அந்த லிஸ்ட் அதுலேயே சின்டாக்ஸ் வருது. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட லிஸ்ட் வந்து ஹீப்பு. ஐ இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம், கரண்ட் இண்டெக்ஸ் கொடுக்குறோம். ஜே வேல்யூ என்னவா இருக்குன்னா ஷிஃப்டிங் இண்டெக்ஸ். இதுக்கப்புறம் இப்போ ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணோம். கரண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஷிஃப்டிங் இண்டெக்ஸ், லெஃப்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ். ஏன்னா நம்ம இது மாற்றிட்டோம், ஸ்வாப் பண்ணிட்டோம். இப்போ புது கரண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சி புது லெஃப்ட் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். இல்லை எல்லாமே ஓகேயாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம எல்ஸில் வந்து ரிட்டர்ன் கொடுத்துடலாம், எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் ஷிஃப்ட் டவுன். ஷிஃப்ட் அப்பில் வந்து இதே ப்ராசஸ் தான். இன்னொரு விதமாக எப்படி பண்ணுவோம்னா இங்கே வந்து பேரண்ட் இண்டெக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ பேரண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு பேரண்ட் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ். நம்ம மேலே இருந்து ஷிஃப்ட் கீழே இருந்து ஷிஃப்ட் அப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பேரண்ட் இண்டெக்ஸுக்கு போயிட்டு நம்ம மாற்ற போகிறோம். அப்போ பேரண்ட் இண்டெக்ஸ் தேவைப்படும். அடுத்தது செக் பண்ணும், while current index is less than 0 ampersand heap dot get. அதாவது current index is less than 0 அப்படின்னா சாரி less than இல்லை greater than 0. அதாவது it should be above 0, there should exist some index also. less than 0 அப்படின்னா அப்படி ஒரு இண்டெக்ஸே கிடையாது. ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் எப்போவுமே greater than 0வாக இருக்கும். நம்ம பேக்குக்கு வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம மேலே தானே போய்கிட்டு இருக்கணும். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 0 விட கிரேட்டராக இருக்கணும். ஸோ மேலே போய்கிட்டே இருக்கும். ஆம்பர்சன் ஹீப் டாட் கெட் ஆஃப்
நம்ம parent index ஓட value with current index ஓட value check பண்ணும். So parent is greater than current index அப்படின்னு check பண்றோம். So heap dot get of parent index is greater than heap dot get of current index. If this condition is true, நம்ம again swap பண்ணுவோம். So இந்த statement அப்படியே இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க heap கொடுக்கிறோம். ஓகே, current indexக்கு பதிலா இல்ல shifting indexக்கு பதிலா parent index கொடுப்போம். yes, அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் இங்க அப்டேட் பண்ணோம். again current index equal to parent index னு அப்டேட் பண்றோம். parent index வந்து புது parent index, இந்த current index ஓட parent வச்சு அப்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் peak வந்து peak just return பண்றதுதான். so return heap dot get of 0, அதாவது root value return பண்றோம். root value get function யூஸ் பண்ணி வாங்கிட்டு return பண்றோம். insert function எப்படின்னா just add பண்றோம். so heap dot add of அந்த particular value. ஓகே, வேல்யூ ஆட் பண்றோம். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஹீப்பிஃபை பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒவ்வொரு வேல்யூ ஆட் பண்றப்ப அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா அதை ஹீப்போட கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதுக்காக ஹீப்பிஃபை பண்ணும். அதுக்காக இங்க வந்து ஷிஃப்ட் அப் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷிஃப்ட் அப் ஆஃப் ஹீப் டாட் சைஸ் -1. ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ணுறப்போ ஷிஃப்ட் அப் யூஸ் பண்ணுவோம். டெலீட் பண்ணுறப்போ ஷிஃப்ட் டவுன் யூஸ் பண்ணுவோம். ஹீப்பிஃபை பண்ணுறப்பவும் ஷிஃப்ட் டவுனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் டெலீட்டில் வந்து நம்ம டெலீட்டட் வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டெலீட்டட் வேல்யூ ஈக்குவல் டு பீக் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நமக்கு அந்த ரூட் வேல்யூ கிடச்சிடும். நெக்ஸ்ட் அகேன் ஹீப்பில் எப்போவுமே எப்படி டெலீட் பண்ணுவோம் அப்படின்னா ரூட் வேல்யூ வந்து ஹீப்பில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ லீஃப் நோட்ஸில் இருக்கிற கடைசி வேல்யூ ரைட் மோஸ்ட் வேல்யூ வந்து எடுத்துட்டு ரூட் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரூட் வேல்யூ அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுவோம் ஹீப்ல இருந்து. ஸ்வாப் பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணல, ஸ்வாப் பண்ணுறோம். அதாவது ரூட் வேல்யூவும் அதுக்கப்புறம் லாஸ்ட் வேல்யூ வந்து ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் வேல்யூ டாப்புக்கு ரூட்டாக மாறிடும், அது அப்படியே இருக்கும். லாஸ்ட் வேல்யூ அகைன் நம்ம ரிமூவ் பண்ணும். லாஸ்ட் வேல்யூவில் நம்ம டெலீட் பண்ண போகிற ரூட்டோட வேல்யூ இருக்குது, அது வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்கு ரிமூவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஹீப் டாட் ரிமூவ் ஆஃப் 0 இல்லை 0 இல்லை 0னா ரூட் வேல்யூ. இப்போது ரூட் வேல்யூ எங்கே இருக்குன்னா லாஸ்ட் நோடில் இருக்குது. ஸோ ஹீப் டாட் சைஸ் -1. இப்போ அது ரிமூவ் ஆயிடுச்சு, டெலீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூ ரூட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் இது ஹீப்போட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஏன்னா ஹையஸ்ட் வேல்யூ வந்து மினிமம் நோடுக்கு போயிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அகேன் ஹீப்பிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து ஷிஃப்ட் டவுன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் டவுன் ஆஃப் விச் வேல்யூ அப்படின்னா ரூட் வேல்யூ. ஸோ 0. இப்போ டெலீட்டட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இன்ட்டு கொடுக்கணும், வாய்ட் இல்லை, ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதனால இன்ட்டு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப். ஸோ ஃபார் int I is equal to 0, I less than heap dot size -1, I plus plus heap dot get of I அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூஸாக பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேனர் கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் எஸ்சி, ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்கேனர் எஸ்சி இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் ஐஎன். இப்போ நம்ம இங்கே ஒரு அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணணும். ஸோ அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுறப்போ அகேன் நம்ம மேலே யூஸ் பண்ணுற அதே சின்டாக்ஸ் தான். இங்கே வந்து ஹீப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அதே தான். இங்கே அரே அப்படின்னு ஒரு நேமில் கொடுக்கலாம். ஸோ அரே லிஸ்ட் ஆஃப் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆக்சுவலி இப்படி க்ரியேட் பண்ணுறப்போ இங்கே வந்து நம்ம டைனமிக்காக பண்ணுறதை விட நம்ம டைரெக்டாகவே கொடுத்துக்கலாம் இங்கே வேல்யூஸ். அதாவது அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு
1 2 3 அது மாதிரி வேல்யூஸ் வந்து இங்கே டைரெக்டாகவே கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ min heap equal to new min heap of this array. இந்த parameterized constructor கால் பண்ணிட்டோம். கால் பண்ணப்போ அந்த அரே இங்கே பாஸ் ஆகிட்டு build heap அரேக்கு போயிடும். ஓகே, இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இஃப் சப்போஸ் நான் இங்கே வந்து அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே 2-3 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு min heap அப்படிங்கிறதுனால 5, 1, 8 அப்படின்னு 3 வேல்யூஸ் கொடுக்குறேன். மிச்ச வேல்யூஸ் வந்து நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே பாஸ் ஆகிறப்போ என்ன ஆகும், இங்கே வந்து பில்ட் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஷிஃப்ட் டவுன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஹீப்பிஃபை எல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு ஹீப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம். min heap வந்து h கேபிட்டல். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே பாஸ் பண்ணதுமே இது வந்து ஹீப்போட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஹீப்பாக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 5 1 8 அப்படிங்கிறது ஹீப்பிஃபை பண்ணிட்டு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு இங்கே பார்த்துடலாம். ஸோ இனிஷியல் வேல்யூஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஹீப் டாட் டிஸ்பிளே. நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறது வந்து நம்ம ஒரு வைல் லூப்பில் வந்து ஒரு ஃப்ளாக் போட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஸ்விட்ச் கேஸில் நம்ம பண்ணிக்கலாம். நான் இங்கே பூலியன் ஃப்ளாக் நியூ அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாக் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஆஃப் த டைப் பூலியன், அதை வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். வைல் கண்டிஷனில் அதை வச்சு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இன்சர்ட், டெலீட், டிஸ்பிளே, பீக், இந்த 4 ஃபங்க்ஷன் தான் நம்ம கால் பண்ண போகிறோம். அதை வந்து செலக்ட் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு, சப்போஸ் ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹீப் டாட் இன்சர்ட் ஆஃப் வேல்யூ, அதாவது நம்மளோட இன்சர்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். செகண்ட் டெலீட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிளில் வந்து ஹீப் டாட் டெலீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுற டெலீட்டட் வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகிடும். அதை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, ஃபோர்த் வந்து பீக் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக, ஃபிஃப்த் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அவ்வளோதான் நம்மளோட மின் ஹீப். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இனிஷியல் வேல்யூஸ் நம்ம 5 1 8 கொடுத்துருந்தோம். அது வந்து ஹீப்பிஃபை ஆகிட்டு 1 5 8 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 1 வில் பி த ரூட் எலிமெண்ட், 5 லெஃப்ட், 8 ரைட்டு. இப்போ இன்சர்ட் பண்ணிக்கலாம். 1 6 இன்சர்ட் பண்ணுறோம், 3 இன்சர்ட் பண்ணுறோம், 9 இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணலாம். 3 டிஸ்பிளேக்கு வந்து 3. ஸோ 1 3 8 6 5 9. இது எப்படின்னா 1 வில் பி த ரூட் நோட், 1ஓட லெஃப்டில் 3 8 வரும். ஸோ 3யும் 8 வந்து 1 விட கிரேட்டர் தான். ஸோ இட் இஸ் அ ஹீப். நெக்ஸ்ட்டு 6 and 5 வந்து 3ஓட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வரும். 6 and 5. ஸோ 6 and 5 அகேன் 3 விட கிரேட்டராக இருக்குது. ஸோ அது ஓகே ஆகிடுச்சு. 9 வந்து 8ஓட லெஃப்டில் வரும். ஏன்னா நம்ம லெஃப்ட் டு ரைட்டு தான் ஃபில் பண்ணுறோம். ஸோ 1 வில் பி இன் தி ஃபர்ஸ்ட் லெவல், 3 8 will be in the second level as the children of 1. So 3 left, 8 வந்து ரைட்டில், 6 5 9 வந்து தேர்ட் லெவலில் இருக்கும். ஸோ தேர்ட் லெவலில் இருக்கிறப்ப 6 5 அப்படிங்கிறது 3ஓட சைல்ட்ரனாகவும் 9 வந்து 8ஓட சைல்டாகவும் போயிடும். ஸோ 9 will be the left child of 8. ஸோ இது ஆப்வியஸ்லி ஹீப்பாக தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டெலீட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ டெலீட் ஆப்ஷன் கொடுத்தா டெலிட்டட் வேல்யூஸ் 1, ரூட்டு தான் டெலீட் ஆகும். ஸோ இப்போ டிஸ்பிளே பண்ணால் 3 5 8 6 9. ஸோ 3 மேலே போயிடுச்சு. 3 வில் பி த ரூட், 5 and 6 வில் பி தி 5 and 8 வில் பி த சில்ட்ரன் ஆஃப் 3. அப்புறம் 6 9 வந்து சில்ட்ரன் ஆஃப் 5. ஸோ 6 வில் பி லெஃப்ட் அண்ட் 9 வில் பி ரைட். நெக்ஸ்ட்டு பீக் பண்ணி பார்ப்போம். ஸோ பீக் வில் பி 3, அதுதான் ரூட் எலிமெண்ட். எக்ஸிட் பண்ணால் எக்ஸிட் ஆகிடுச்சு. இது மேக்ஸ் ஹீப் வந்து கம்பேர் பண்ணுறப்போ எல்லா ப்ராசஸுமே சேம் தான். நம்ம வந்து இங்கே லெஸ் தானா அப்படின்னு செக் பண்ணுறோம். அதாவது ரைட் இண்டெக்ஸ் இஸ் லெஸ் தேன் லெஃப்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு செக் பண்ணுறோம். அங்கே வந்து கிரேட்டர் தானா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இங்கே மட்டும்தான் மாறும், இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் மட்டும் மாறும். அதுக்கு அடுத்தது ஷிஃப்ட் டவுனில் அகேன் இங்கே வந்து லெஸ் தேனான்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் அப்பில் வந்து இங்கேயும் லெஸ் தேன் அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இங்கே 2 or 3 பிளேசஸில் தான் மாறும்.
ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டோனாலே அது மேக்ஸ் ஹீப்பாக கன்வெர்ட் ஆயிரும். ஜஸ்ட் அந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் மட்டும் நம்ம பார்த்து மாற்றிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் ஹீப்பாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இங்கே 5 1 8 ஃபர்ஸ்ட் அரே லிஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கோம். பாஸ் பண்ணுறப்போ என்னாகும், இந்த அரேவை மின் ஹீப் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணுறோம். அப்போது பில்ட் ஹீப் ஆஃப் அரே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இங்கே வந்து ஷிஃப்ட் டவுன் பண்ணுறோம். ஷிஃப்ட் டவுன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, பேரண்ட் ஆஃப் ஹீப், இப்போ ஷிஃப்ட் டவுன் ஃபங்க்ஷனில் கரண்ட் இண்டெக்ஸ் வந்து என்னவா இருக்குது, லாஸ்ட் இருக்குது. ஸோ அதாவது 5 1 8 அப்படிங்கிற ஒரு அரே, இதோட இண்டெக்ஸ் வந்து 0 1 2 அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். இப்படி பாஸ் பண்ணுறப்போ இங்கே பில்ட் ஹீப்பில் என்ன ஆகும், ஹீப் டாட் சைஸ் ஆஃப் சைஸ் -1 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஹீப் டாட் சைஸ் -1னா இட் இஸ் 2, பேரண்ட் ஆஃப் 2. ஸோ 8ஓட பேரண்ட் எதுன்னு பார்க்குறோம். பேரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே ஃபார்முலா இருக்குது, i-1/2. So parent of 2 will be 2 minus 1/2, which is 1/2, which is 0. அப்போ 5 தான் வந்து 8ஓட பேரண்ட். இங்கே வந்து கொடுக்கறது இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். நம்ம எடுக்க போகிற வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ பேரண்ட் ஆஃப் 2 அப்படிங்கிறது நமக்கு அந்த இண்டெக்ஸ் கிடைக்கும், 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ் கிடைக்கும். அப்படின்னா 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. ஸோ I is equal to 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். I is equal to 0. இப்போது கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0, லெஃப்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ லெஃப்ட் இண்டெக்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறப்போ 2 into I plus 1. So 2 into 0 plus 1, which is 1. Left index will be 1. Next while loop la check பண்றோம், left index is less than or equal to last index அப்படின்ட்டு. So last index வந்து எடுக்கல, last is index equal to 2, அதான் நம்மளோட last index. 1 is less than or equal to 2 அப்படின்னு check பண்றோம், that is true. இப்போ உள்ள போறோம், இங்க வந்து right index கண்டுபிடிக்கணும். So right index equal to right of current index. So 2 into I plus 2. So இங்கே y வந்து current index is 0 plus 2, which is 2. So right index 2. Next shifting index கண்டுபிடிக்கணும். shifting index கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த if condition check பண்ணணும். So if right index is less than or equal to last index, அப்போ right index is 2, less than or equal to last index is again 2. So that is equal. So அந்த condition satisfy ஆயிடுச்சு. Again இன்னொரு condition இருக்கு, heap dot get of right index. அப்போ get of right index அப்படின்னா get of 2, that is 8, is less than get of left index அப்படின்னு கொடுக்குறோம். So left index வந்து it is 1. So 8 is less than 1 அப்படின்னு check பண்றோம், இல்ல. ஸோ அது ஷிஃப்டிங் இண்டெக்ஸ் வந்து ரைட் இண்டெக்ஸ் கிடையாது. இப்போ ஷிஃப்டிங் இண்டெக்ஸ் வந்து இட் இஸ் லெஃப்ட் இண்டெக்ஸ். ஸோ லெஃப்ட் இஸ் நத்திங் பட் 1. 1 தான் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம், 2 ஷிஃப்ட் பண்ண தேவையில்லை, அது அங்கேயே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது இஃப் ஹீப் டாட் கெட் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ், கரண்ட் இண்டெக்ஸ் இஸ் 0, 0th பொசிஷனில் 5 இருக்குது, is greater than shifting indexல இருக்கிற வேல்யூ, shifting indexல 1ல இருக்கு. ஸோ 5 is greater than 1 அப்படிங்கிறப்போ ஸ்வாப் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா 1 0th பொசிஷனுக்கு போயிடும், 5 வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ அரே எப்படி இருக்கும்னா 1 5 8 இப்படி இருக்கும். ஸோ 1ஓட லெஃப்டில் 5, ரைட்டில் 8 அப்படி இருக்கும். இப்போ ஹீப்பிஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரண்ட் இண்டெக்ஸை அப்டேட் பண்ணணும். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஷிஃப்டிங் இண்டெக்ஸ், ஷிஃப்டிங் இண்டெக்ஸ்னா 1, லெஃப்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஆஃப் 1. ஸோ இப்போ 1ஓட லெஃப்டில் என்ன இருக்குன்னா லெஃப்ட் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ். ஸோ 2 இன்ட்டு, ஸோ இது வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுறோம், கரண்ட் இண்டெக்ஸும் லெஃப்ட் இண்டெக்ஸும் வந்து புது வேல்யூஸை நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ சப்போஸ் அது ஃபெயில் ஆயிடுச்சு, அந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த பில்ட் ஹீப் முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி தான் இப்போ நான் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எப்படி இருக்குன்னா 1, இப்போ ஹீப் எப்படி இருக்குது அப்படின்னா 1 5 8 இப்படி இருக்குது. இப்போ நான் ஒரு புது வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன், மேபி 6 இன்சர்ட் பண்ணுறப்போ இங்கே இன்சர்ட் ஃபங்க்ஷனில் போயிட்டு ஹீப் டாட் ஆட் ஆஃப் 6 அப்படின்னு கொடுக்கும். ஸோ அந்த அரேல வந்து ஹீப் அரேல வந்து 6 ஆட் ஆகிடும்.
அடுத்தது அகைன் ஷிஃப்ட் அப் பண்ணணும். ஷிஃப்ட் அப் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ அந்த அரே எப்படி இருக்குன்னா 1 5 8 6 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 6 வந்து நான் கரெக்டான பொசிஷனில் கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு தான் ஷிஃப்ட் அப் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0 1 2 3 3 தான் வந்து நம்மளோட கரண்ட் இண்டெக்ஸ். இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம பேராமீட்டரில் கொடுத்துருக்கோம். பேரண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு பேரண்ட் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ். அப்போ I minus 1 by 2, that is 3 minus 1 by 2 is 1. 6 ஓட parent எதுவா இருக்கும்னா 1 பொசிஷன்ல இருக்கிறதா இருக்கும். So parent index equal to 1. இப்போ while current index is greater than 0, 3 is greater than 0, அது true ஆயிடுச்சு. Next get of parent index. Parent index na 1, 5 is greater than current index value. Current index value na 3 6. So 5 is greater than 6 அப்படின்னு செக் பண்றோம். இல்லை. ஸோ அது ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா இப்போது 6 வந்து கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 5ஓட லெஃப்டில் வந்து 6 இருக்கும். ஸோ தட் இஸ் த ரைட் பொசிஷன் ஃபார் 6. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், இதை ஸ்வாப் பண்ணிவிட்டு மறுபடியும் கரண்ட் இண்டெக்ஸும் பேரண்ட் இண்டெக்ஸும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 5 விட 6 கிரேட்டர் தான் இருக்குது. ஸோ அதுதான் ஹீப்போட கண்டிஷனும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதனால் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்படி தான் இன்சர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டெலீட் பண்ணுறப்போ இப்போ நான் வந்து டெலீட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 டெலீட் பண்ணுவேன். ஸோ அந்த வேல்யூ வந்து நான் டெலீட்டட் வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது 0th பொசிஷனில் இருக்கிறதும் லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதும் ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ 1 வந்து இங்கே கொண்டு வரேன், அப்புறம் 6 வந்து இங்கே கொண்டு போகிறேன். ஸோ இப்படி தான் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீப் இருக்கும். இப்போ 1 ரிமூவ் பண்ணுறேன். ஹீப் டாட் ரிமூவ் ஆஃப் ஹீப் டாட் சைஸ் -1னா இந்த பர்டிகுலர் நோடு ரிமூவ் ஆகிடும். இப்போ 6 5 8 அப்படின்னு தான் ஹீப் இருக்கும். இப்போ ஷிஃப்ட் டவுன் பண்ணுறப்போ ஷிஃப்ட் டவுன் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அது எப்படின்னா ஷிஃப்ட் டவுனில் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் அகேன் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஹீப் டாட் சைஸ் -1. ஸோ தட் இஸ் 2. லெஃப்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு கரண்ட் லெஃப்ட் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஷிஃப்ட் டவுன் ஆஃப் 0 தான் கால் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ லெஃப்ட் ஆஃப் 0 அப்படின்னா 2 into 0 plus 1, that is 1. லெஃப்ட் இண்டெக்ஸ் கிடச்சிது. நெக்ஸ்ட் ஒய் லூப்பில் லெஃப்ட் இண்டெக்ஸ் 1 is less than or equal to லாஸ்ட் இண்டெக்ஸ் தான் அப்படின்னு செக் பண்ணுறோம். that is true. இப்போ ரைட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரைட் is equal to ரைட் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா 0. ஸோ தட் வில் பி ரைட் இண்டெக்ஸ் 2 கிடச்சிது. இப்போ ரைட் இண்டெக்ஸ் 2 is less than or equal to லாஸ்ட் இண்டெக்ஸ் 2, அது ட்ரூ ஆயிடுச்சு. ரைட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இது 0, இது 1, இது 2. ஸோ 2ஓட வேல்யூ என்னன்னா 8 is less than லெஃப்ட் இண்டெக்ஸ் 5. 8 is less than 5 அப்படின்னு செக் பண்ணுறோம். தட் இஸ் ஃபால்ஸ். அப்போ என்ன ஆகும், மறுபடியும் ஷிஃப்டிங் இண்டெக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஷிஃப்டிங் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் இண்டெக்ஸ். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால நம்ம இங்கே கொண்டு போகிறோம். ஷிஃப்டிங் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ லெஃப்ட் இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் 1. இப்போ 1 தான் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். எங்கே ரூட் வச்சு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ அகேன் இஃப் ஹீப் டாட் கெட் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ், கரண்ட் இண்டெக்ஸ்னா 0, அதோட வேல்யூ வந்து 6 இஸ் கிரேட்டர் தேன் 5. அப்போ ட்ரூவாக இருக்குது. 6 இஸ் கிரேட்டர் தேன் 5, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. இப்போ ஸ்வாப் பண்ணுறோம், 6ஐயும் 5ஐயும் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இங்கே 5 வந்துடும், இங்கே 6 வந்துடும். இப்போது அகேன் கரண்ட் இண்டெக்ஸும் லெஃப்ட் இண்டெக்ஸும் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல். இப்போ டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஹீப்பிஃபை பண்ண ஹீப். ஸோ திஸ் வில் பி 6, திஸ் வில் பி 8. ரூட் இண்டெக்ஸ் வந்து மற்ற வேல்யூஸை விட லெஸ் தேனாக இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஷிஃப்ட் அப்போ டெலீட் பண்ணிட்டோம். டிஸ்பிளே அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து மின் ஹீப். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ.